காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக திமுக வேட்பாளர் செல்வம் 2,21,473 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி சான்றிதழ் அளித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட செல்வத்திற்கு கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் வாக்களித்த மக்களுக்கு திறந்த வேனில் சென்று நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வின் போது அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், ஏழரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழக முதலமைச்சரின் கடும் உழைப்பிற்கும் நல்ல செயல் திட்டத்திற்கும் மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்து வாக்களித்து இரண்டாவது முறையாக செல்வத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்த வெற்றிக்காக நேர்த்தியான கூட்டணி அமைத்து கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இன்று தமிழகத்தில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். மத்தியிலும் இந்தியா கூட்டணிக்கு சற்று உறுப்பினர்கள் தேவைப்படுவதாகவும் அதையும் தனது செயல் திட்டத்தின் மூலம் நிறைவேற்றுவார் என தெரிவித்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு அவருக்கு பரிசளிக்கிற விழாவாக இன்றைக்கு எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடும் உழைப்பால் திட்டமிட்டு அமைத்த கூட்டணியின் காரணமாக 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஏற்கனவே அறிவித்து அதை இன்றைக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியும் சாதாரணமான ஓட்டு வித்தியாசம் இல்லை, 2 லட்சம் 3 லட்சம். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல டிஆர் பால் அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல, இப்ப இதுவரையும் 4.5 லட்சம் ஓட்டு, இன்னும் ஓட்டு என்ன வேண்டியது, கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிற தலைவர் எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு இன்னும் மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் தான் இழுபறி இருக்குது. அதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சிறந்த செயல்பாட்டின் காரணமாக மத்தியிலும் இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பு வருவதற்கு நிச்சயமாக காரணமாக நம்முடைய தலைவர் இருப்பார் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ராமணிக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சாந்தி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார். திமுக வேட்பாளர் ராமணி வெற்றி சான்றிதழை பெற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஆமணி அவர்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அவர், வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த வெற்றி என்பது முதலமைச்சர் செய்த சாதனைக்காக கிடைத்த வெற்றி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40க்கும் மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள் உள்ளிட்ட முதலமைச்சரின் 3 ஆண்டு சாதனைக்கு மக்கள் மகத்தான அங்கீகாரம் அளித்துள்ளார்கள் என்றார். முதல்வருடைய சாதனைக்கு கிடைத்த வெற்றி, அவர் அளித்த மக்கள் திட்டங்களை மக்கள் அவர் நன்றியை காட்டுகின்ற வகையில் தமிழகத்தில் 40 புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். அவர் இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் உழைத்த உழைப்பிற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் உழைத்த உழைப்பு, அவர் வழங்கிய நலன் திட்டங்கள், அவர் சாதனைகள் வாக்காக வாக்களித்து தன்னுடைய நன்றியை தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். அத்தகைய வாக்காளர்கள் தருமபுரியில் விடுபட்டு போன என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய வேட்பாளர்கள் இந்த பணி அவர்கள் அளித்தார்கள். அதுபோது இதெல்லாம் இங்கே அங்கீகாரம் அளித்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறது. தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வழங்கினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பியை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, தமாக வேட்பாளர் விஜயசீலன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரோமினா ரூத் ஜோன் உள்ளிட்ட 27 வேட்பாளர்களுக்கு டெபாசிட் காலியானது. இந்நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி கனிமொழியிடம் வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
ஆரணி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் 2,05,560 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற சான்று பெற்ற தரணிவேந்தனுக்கு அமைச்சர்கள் ஏவவேலு, செஞ்சி மஸ்தான் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி ஆகியோர் வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசுடன் பெற்றுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயசீலன் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வகிக்கும் இந்தியா கூட்டணியை சார்ந்த மாணிக்கம் தாக்கூர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதாகவும், இந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, முதலமைச்சர் மு. ஸ்டாலின் 3 ஆண்டு காலம் செய்த பணிக்கு கிடைத்த மக்களின் அங்கீகாரம் என்று புகழாரம் சூட்டினார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் தங்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்திருப்பதாக தெரிவித்தார். மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியினுடைய பணிக்கு 3 ஆண்டு காலம் அவர் செய்த பணிக்கு அந்த மக்களுடைய அங்கீகாரம் தான் 40க்கு 40 என்று சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நன்றியோடு எங்களுடைய நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இடத்தை பொறுத்து, அந்த இடத்தினுடைய பொறுத்து, இடத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து, இடத்தினுடைய வேட்பாளரை பொறுத்து நடக்கும். வெற்றிதான் முக்கியம். வெற்றிதான் முக்கியம். அது வெற்றியினுடைய இலக்கை அவர் அடைந்திருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.